ஸோ லாஸ்ட் கிளாஸ் பாலிமார்பிசம், அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஃபர்ஸ்ட் திங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நடக்காது. ஸோ இட்ஸ் பார்த்தீங்களா, நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இதை டெர்மினேட் பண்ணிடும். இதை பண்ணிடும். ஐடியா என்னன்னா, ஸோ எனக்கு வந்து ப்ரோக்ராம் செக்மெண்ட் 1, ப்ரோக்ராம் செக்மெண்ட் 2, 3, 4 இந்த மாதிரி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது. பட் லைன் நம்பர் 2ல ஒரு எக்ஸப்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா, எக்ஸப்ஷன் யூ கேன் சே இஸ் an error. ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இங்கிருந்து ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு 4 ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த 4 ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டும் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகணுன்றது தான் நம்மளுக்கு ஜென்ரலாக எதிர்பார்ப்பாக இருக்கும். பட் ஒரு எக்ஸப்ஷன் அந்த த்ரோ ஆச்சு அப்படின்னா அந்த லைன்லேருந்து அப்படியே கோடு வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற கோடு எதுவுமே வந்து ரன் ஆகாது. ஸோ அது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி அவாய்ட் பண்ணணும், அப்படி வந்துச்சு அவாய்ட் பண்ண முடியலன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் வந்து ஜாவால பார்க்க போகிறோம். எக்ஸப்ஷனா என்ன, ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நார்மலா போயிட்டு இருக்கிற விஷயத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். Fourth exception. Exception. Which I'm equal to 5/0. So 5/0 அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸப்ஷன் நம்மளோட வேல்யூ என்னவா இருக்கும், என்ன வேல்யூ வரும், இன்ஃபினிட்டி. ஸோ லாஜிக்கலா இன்ஃபினிட்டின்னு வரும். ஆனா நமக்கு என்ன வரும்னா ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ இங்க எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா பிஃபோர் எக்ஸப்ஷன் அப்படின்றது லைன் நம்பர் 4 எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. லைன் நம்பர் 5 பார்த்த உடனே 5/0 பார்த்த உடனே ஒரு இன்டிஜரோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னது, ஒரு 2^32 அவ்வளவுதான் போட முடியும். இன்ஃபினிட்டின்ற ஒரு நம்பரை இன்டிஜருக்குள்ள ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவான்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், என்னால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுவோம். ஸோ java.lang arithmetic exception divide by 0. ஸோ ஒரு இன்டிஜர் நம்பரை 0 டிவைட் பண்ணும்போது ஜாவா என்ன பண்ணுவானா த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன். ஏன்னா அவனை ஹேண்டில் பண்ண முடியல. 5/0 இன்ஃபினிட்டின்ற ஒரு நம்பரை இன்டிஜர் கொண்டு போட முடியல. ஸோ இங்கேயும் த்ரோ பண்ணிட்டான். ஸோ இங்கே த்ரோ ஆன உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த லைன்ல இருக்கிற இந்த ஆஃப்டர் எக்ஸப்ஷன் பிரிண்ட் ஆயிருக்காரு. ஸோ எக்ஸப்ஷன் எப்போ நடக்குதோ அந்த லைன்ல இருந்து அப்படியே கோடு வந்து வெளியே வந்துடும். ஸோ மீதி இருக்க எத்தனை லைன் இருந்தாலும் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ எக்ஸப்ஷன். இது என்ன எக்ஸப்ஷன், அரித்மெட்டிக். சரி, இப்ப நான் ஒரு அரே வச்சிருக்கேன். ஸோ 3 எலிமெண்ட் கொண்ட ஒரு அரே வச்சிருக்கேன். நான் வந்து 5வது எலிமெண்ட்ல போய் ஒரு வேல்யூவை போடுறேன். array of 5 equal to let's say நம்ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ கம்பைல் ஆயிட்டான். ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் சொல்லி ஒரு எக்ஸப்ஷன் எடுப்பான். என்ன அடிச்சிருக்கான், எக்ஸப்ஷன் இன் என்ன த்ரெட், மெயின் த்ரெட்ல java.lang.array index out of bound exception. லாஸ்ட் டைம் அடிச்சது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஏன்னா அது அரித்மெட்டிக் ஆபரேஷன், அதனால அரித்மெட்டிக் அடிச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப்
bound exception. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இன்னொன்று அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அரே எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எலமெண்ட் தான் இருக்கு. ஆனால் நம்ம 5வது எலமெண்ட்ல போய் போட்டு அரேவை டேட்டாவை போட பார்க்குறோம். அவன் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான். ஸோ 3க்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வெளியே போகும்போது அந்த பவுண்டரி லிமிட், அரேயோட லிமிட்டை தாண்டி போறதுனால அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லி எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றான். ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப்ல தப்பா போட்டோம்னு வச்சுக்கோங்க, i ஈக்குவல் டு 0ல இருந்து ஆரம்பிச்சு i லெஸ் தென் ஈக்குவல் டு அரே லென்த் போட்டோம்னா இது எரர் அடிக்கும். 0ல ஆரம்பிக்கும் போது i should be less than அரே டாட் லென்த்தா இருக்கணும். 1ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா i லெஸ் தென் ஈக்குவல் சொல்லி போடுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாம தப்பு பண்ணும்போது இந்த எக்ஸெப்ஷன் அடிப்போம். எக்ஸெப்ஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம் சரிங்களா? ஆமா, இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ஜாவால கோட் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன், இது வந்து எக்ஸெப்ஷனா என்ன அப்படின்ற ஒரு இதுதான் பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட். ஸோ ஜாவாவால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, ஸோ அந்த கோட் அப்படியே டெர்மினேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், ஒரு எக்ஸெப்ஷன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு எக்ஸெப்ஷன் நடக்குதோ, ஸோ ஜாவா என்ன பண்ணும்னா, இட் கிரியேட்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். எப்படி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ, பர்சன்ட் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ, அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ, அதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்னா ஜாவாலேயே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன ஃபீல்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நேம் ஆஃப் த எக்ஸெப்ஷன், அதோட டீடைல் மெசேஜ், அதோட ஸ்டாக் ட்ரேஸ், இது என்ன த்ரெட்ல இருந்து வந்ததுன்ற இந்த 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது இந்த நேம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிச்ச எக்ஸெப்ஷன்ல அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் தான் அந்த எக்ஸெப்ஷனோட நேம். அந்த டீடைல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் 5 அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் லென்த் 3. லென்த் 3 இருக்கிற ஒரு அரேல இண்டெக்ஸ் 5 ஆக்சஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது அந்த மெசேஜ். ஸ்டாக் ட்ரேஸ் எங்க இருந்து இது அடிக்குது, ஸோ மெயின் டாட் ஜாவால லைன் நம்பர் 6ல இது அடிச்சிருக்கு. இதுதான் ஸ்டாக் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணி ஜாவா ரன் டைம் கொடுத்துரும். ஆன்சர் டு சிஸ்டம் ஜாவா கொடுத்துரும். ஜாவா என்ன பண்ணும்னா, யாராச்சும் இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். செக் ஃபார் எக்ஸெப்ஷன் ஹேண்டில். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்டில்னா என்னன்னு நம்ம ஒன்றும் பார்க்கல. ஸோ ஜாவா என்ன பண்ணுன்னா, யாராச்சும் இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்போது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஜாவா ரன் டைம் கொடுத்துரும். ஸோ அந்த ஜாவா ரன் டைம் என்ன பண்ணும், இந்த எக்ஸெப்ஷனை யாராச்சும் ஹேண்டில் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுன்னா என்ன அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது அந்த எக்ஸெப்ஷன் என் ப்ரோக்ராம் மட்டும் வெளியே போகுது, அது போகாம தடுத்துட்டு நீ வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பிஹேவ் ஆகும்னு சொல்லி நம்ம கேட்ச் பண்ணி அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து நம்ம தான் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அரே இண்டெக்ஸ் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த கோடை ஃபிக்ஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல நம்ம இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண மாட்டோம், ஏன்னா இது பக்கு. இந்த பக்கை ஃபிக்ஸ் தான் பண்ணுவோம். அப்ப எந்த இடத்துல எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த டாபிக்கும் ஃபர்ஸ்ட்
இதே நான் எக்ஸப்ஷன் கான்செப்ட்ஸ் ஹேண்ட்லர் கான்செப்ட் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் காம்பனன்ட்ஸ். ஸோ ஐடியா என்னன்னா, அவன் என்ன சொல்றான்னா ட்ரை அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் ஒன்று கொடுக்கலாம். இந்த ட்ரை பிளாக்ல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுற கோட் தட் மைட் த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன். அதாவது எந்த கோட் எக்ஸப்ஷனை த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த கோடை ட்ரை பிளாக்குள்ள போடணும். போட்டோம்னா ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா இது வெளியே போகாம இருக்கிறதுக்கு இந்த எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணுவோம். லெட்ஸ் சே நான் இந்த மாதிரி வந்து எக்ஸப்ஷனை கேட்ச் பண்றேன். ஏன் இங்க எக்ஸப்ஷன் போடுறோம்னா இது என்ன த்ரோ பண்ணும், ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்றதுனால எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த த்ரோ பண்ற விஷயம் இந்த ஈன்ற ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள வந்துடும். இப்போ இந்த இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம். சிஸ்டம் டாட் println e1 அப்படி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன பண்றோம்னா, எனக்கு லைன் நம்பர் எக்ஸப்ஷன் வந்தது, மீதி இருக்கிற லைன்லாம் வந்து ஸ்கிப் ஆகாம டெர்மினேட் ஆகாம என்னுடைய எக்ஸப்ஷனை நான் இங்க ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நம்ம எழுதின கோட்லயே கேட்ச் போட்டிருக்கேன். ட்ரைக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கோடு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுது, அதை கேட்ச் பண்ணிட்டு இங்க டெக்ஸ்ட் ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பிஃபோர் எக்ஸப்ஷன் நடந்திருக்கு, இந்த லைன் வந்த உடனே எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு, இந்த இடத்துல அது கேட்ச் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், ஆஃப்டர் எக்ஸப்ஷனை இங்க போடுறேன். ஆஃப்டர் எக்ஸப்ஷன் inside the try block. After exception try class. So firstல இதை பார்க்கும், இதை பிரிண்ட் பண்ணிடும். செகண்ட்ல இது பார்க்கும், அரேன்ற ஒரு வேரியபிள்ல ஒரு அரே வந்து டிக்ளேர் ஆயிடும். இங்க பார்த்த உடனே ஒரு எரே த்ரோ பண்ணும். எரே த்ரோ பண்ண உடனே மீதி இருக்கிற லைன் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த எரர் த்ரோ ஆன உடனே அடுத்து கேட்ச் இருக்கிறதுனால இந்த கேட்ச் எக்ஸப்ஷன் வந்து இந்த ஈன்ற இந்த ஆப்ஜெக்ட் நம்ம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு கேட்ச் முடிஞ்ச உடனே நார்மலா மீதி இருக்கிற ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகும். இங்க கோட் நம்ம கேட்ச் பண்ணதுனால நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ வெளியே டெர்மினேட் ஆகல. இந்த கோட் நம்ம ரன் பண்றோம்னா பிஃபோர் எக்ஸப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அண்ட் தென் இங்க த்ரோ பண்ணதுனால டைரக்டா கேட்சுக்கு போயிடுச்சு. ஸோ எங்க த்ரோ பண்ணுதோ அங்கிருந்து மீதி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டுங்களா? அண்ட் தென் கேட்ச் ஆயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், அப்புறம் கடைசி லைன் பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் சே அரே ஆஃப் 5 இல்லாம அரே ஆஃப் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல பிஃபோர் எக்ஸப்ஷன் ஃபர்ஸ்ட் ரன் ஆயிருக்கு 1, செகண்ட் லைன் ரன் ஆயிருக்கு 2, அண்ட் தென் இங்க எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணல 3, 4வது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கான அவுட்புட் தான் ஆஃப்டர் எக்ஸப்ஷன் இன்சைட் த ட்ரை பிளாக். எதுவுமே த்ரோ பண்ணாதனால கேட்ச் பிளாக் உள்ள எதுவுமே வரல. ஸோ உள்ள பிரிண்ட் ஆகல. அண்ட் தென் கேட்ச் முடிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் நடக்கிற மாதிரி ஆஃப்டர் எக்ஸப்ஷன் அவுட் சைட் த ட்ரை கேட்ச். ஸோ ட்ரைல த்ரோ பண்ணா மட்டும்தான் கேட்ச் எக்ஸப்ஷன் நடக்கும், இல்லைன்னா கேட்ச் நடக்காது. ஓகே, ஸோ ட்ரைன்ற விஷயம் என்ன, ஒரு கோட் செட் ஆஃப் கோடு தட் மைட் த்ரோ அன் எக்ஸப்ஷன், அந்த கோடை ட்ரைக்குள்ள போடுவோம். கேட்ச்குள்ள என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்றோமோ அதை கேட்ச் பண்ணி அந்த கேட்ச் பண்ண இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இங்க
இந்த பிளாக்ல போடுவோம். ஸோ ட்ரை கேட்ச்னு பார்த்தோம். ஃபைனலி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ட்ரைன்ற ஒரு உள்ள த்ரோ பண்ணுச்சுன்னா கேட்ச் உள்ள எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்கு. இட் வில் எக்ஸிக்யூட் irrespective of ட்ரைக்குள்ள எக்ஸப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா கேட்சுக்குள்ள போகாது. பாயிண்ட் நம்பர் 1. ஆனா ஃபைனலுக்குள்ள போகும். ட்ரைக்குள்ள த்ரோ ஆச்சு அப்படின்னா கேட்சுக்குள்ள போகும், ஃபைனலுக்குள்ளே போகும். ஸோ ஃபைனலி போட்டீங்கன்னா ட்ரை முடிச்ச உடனே ஃபைனல் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்குள்ள எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி. எதுக்காக ஃபைனலின்னு ஒரு பிளாக் வச்சிருக்காங்கன்னா, நம்ம வந்து சில ஒரு ஃபைலை ஓபன் பண்றோம், நம்ம ஒரு கோட் எழுதுறோம், ஒரு ஜாவா கோட் எழுதி சில ஃபைலை ஓபன் பண்றோம். அந்த ஃபைலை நடுவில் ஃபைல் ரீட் பண்ணும்போதே ஒரு எக்ஸ்ட்ரா அடிச்சு அப்படின்னா நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த ரிசோர்ஸ் வந்து அந்த ஃபைலை பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும், நம்ம ரிசோர்ஸ் வேஸ்டா போகும். ஒரு டேட்டா பேஸ் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், எது எக்ஸ்ட்ரா அடிச்சிச்சு அப்படின்னா அந்த டேட்டா பேஸை கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலி வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த கோட் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபைனல் பிளாக் யூஸ் பண்ணணும். கேட்ச் எப்ப கால் ஆகும்? ட்ரை பிளாக் உள்ள எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணா மட்டும்தான் கேட்ச் கால் ஆகும், இல்லைன்னா கேட்ச் கால் ஆகுது. இப்போ ஃபைனலி நம்ம போட்டிருக்கோம். இந்த கோட் ரன் பண்ணோம்னா ஸோ எல்லா விஷயமும் வந்திருக்கு. சரி, இதே கோட நான் ஃபைன் மாத்தினேன் அப்படின்னா கேட்ச் பிளாக் உள்ள இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபைனல் பிளாக் உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். கேட்சுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, ஃபைனலி பிளாக்கும். ஓகே, இப்போ 3 விஷயம் பார்த்தோம். ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக், ஃபைனல் பிளாக். ட்ரை பிளாக்ல என்னென்ன கோட் எக்ஸப்ஷன் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அந்த கோடெல்லாம் ட்ரைக்குள்ள போடணும். அங்க எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னா அந்த த்ரோ ஆகிற விஷயத்த கேட்ச் பண்றதுக்காக கேட்ச் பிளாக். கேட்ச் பிளாக் பண்ணும்போது எந்த எக்ஸப்ஷன் கேட்ச் பண்ண போறோன்றது சொல்லுவோம், செகண்ட் திங். ஸோ 3வது ஃபைனலி பிளாக். ஃபைனல் பிளாக் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை முடிச்ச உடனே கேட்ச் போனாலும் சரி கேட்ச் போகலனாலும் சரி ஃபைனல் எக்ஸிக்யூட் ஆகி அடுத்து வெளியே நார்மலா ஃப்ளோ போகும். இந்த 3 காம்போனன்ட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த இடத்துல அதாவது மிஸ்டேக் சரி பண்ற மாதிரி இருக்கு. 2 விதமான எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா அது பக். இப்போ இந்த அரே ஆஃப் ஃபைல்ஸ் கொடுத்துருந்தோம்னா அது பக். ஸோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் போர்ட் எக்ஸப்ஷனா இருக்கட்டும், இல்லை அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நல் பாயிண்ட் எக்ஸப்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரன் டைம் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. கம்பைல் டைம்ல அவனுக்கு தெரியாது. ஸோ இது வருமானது கம்பைல் பண்ணும்போது தெரியாது. ஸோ கோடை ரன் பண்ணும்போது அவனுக்கு தெரியும். ஸோ இதுதான் அன்செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. ரன் டைம் எக்ஸப்ஷன் அல்லது அன்செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. இதே கம்பைல் டைம்லேயே தெரிகிற மாதிரி சில எக்ஸப்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸப்ஷன் தட் கேன், அதாவது ஒரு கம்பைல் டைம்லேயே அதால வந்து புரிஞ்சுக்க முடியும்ன்றது வந்து செக்டு எக்ஸப்ஷன். பிகாஸ் ஐ கேன் செக் த எக்ஸப்ஷன் டூரிங் த கம்பைல் டைம் இட்செல்ஃப். கம்பைல் பண்ணுவோம், ஜாவாஸ்ல கொடுத்து கம்பைல் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்பைல் பண்ணும்போது தான் அது வந்து பைட் கூட மாறும் இல்லைங்களா? அந்த ஸ்டெப்லயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு ட்ரை, கேட்ச், ஃபைனலி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஹை லெவல் ஐடியா இருக்குங்களா? இந்த கேட்ச்ல பார்த்தீங்கன்னா நான் எக்ஸப்ஷன் அப்படின்றது கொடுக்காம இதுல என்ன எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும்? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் போர்ட் எக்ஸப்ஷன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எக்ஸப்ஷனை டைரக்டா கேட்ச் பண்றேன். ஆனா இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்றானோ அந்த எக்ஸப்ஷனை நம்ம அதை மட்டும் எக்ஸாக்டா வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷனை நம்ம கேட்ச் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இது ரன் டைம் எக்ஸப்ஷன், ரெண்டாவது இட்ஸ் அ பக்.
ஒரு அரேல அந்த அரேயோட லென்த்தை தாண்டி நீ போய் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்றது தப்பு. ஸோ நம்ம தெரியாம பண்ணும்போது இந்த எக்ஸப்ஷன் அடிப்பான். இந்த எக்ஸப்ஷன் பார்த்த உடனே அந்த பக்கை ஃபிக்ஸ் தான் பண்ணணும். இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ரன் டைம் எக்ஸப்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம் லாஜிக்கலா. அப்ப எந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோட் எழுதுவோம். அதாவது ஒரு ஃபைலை ரீட் பண்ற மாதிரி ஒரு கோடு. Java code to read a file. Okay. இதுதான் இருக்கிற ஃப்ளோர். ஸோ இந்த கோட்லாம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னன்னா நம்ம பார்த்து என்னவோ அந்த பார்ட்டை வந்து நம்ம person.javaன்ற ஒரு ஃபைலை நான் கொடுக்குறேன். person.java அப்படின்ற ஒரு ஃபைலை இங்க பிரிண்ட் பண்றோம். சொல்றான் Java C cannot find simple file reader. இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து வேற பேக்கேஜ்ல இருக்கிற ஃபைல்ஸ். அதனால அதெல்லாம் இம்போர்ட் பண்ண சொல்றான். இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன எரர் அடிக்கிறான்? எக்ஸெப்ஷன் அடிக்கிறான் நமக்கு. சி இதுக்குள்ள இருக்கிற 24ல person.javaன்ற ஒரு ஃபைல் இல்லைன்னு சொல்லி எக்ஸெப்ஷன் அடிக்கிறான். ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஏன்னா 224 ட்ரைனிங் உள்ள ப்ரோக்ராம்ஸ்குள்ள அது இருக்கணும். ஸோ இப்போ நான் கோட் என்ன பண்றேன்? ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லி நம்மளுடைய அந்த ஃபைலை ரீட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணிட்டான். கரெக்டுங்களா? இப்ப நம் ஆக்சுவல் பிரச்சனைக்கு வருவோம். ஸோ இப்ப person1.javaன்னு ஒரு ஃபைல் இல்லை. இப்ப என்ன எரர் அடிச்சா நம்மளுக்கு? எனக்கு மெயின் டாட் இதுதான் ஸ்டாக் ரேஸ். ஸோ மெயின் டாட் ஜாவால இருந்து ரெண்டாவது என்ன பண்றான்? ஃபைல் ரீடர் ஜாவான்ற ஒரு ஃபைலுக்கு போறான். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஜாவான்ற ஒரு ஃபைலுக்கு போறான். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலா போயிட்டே இருக்கான். இதுக்கு பேர் தான் ஸ்டாக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஸ்டாக் வந்து இப்படி ஒவ்வொரு லெவலா போகுது. இது ஸ்டாக் ரேஸ். ரெண்டாவது நேம் ஆஃப் த எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். என்ன மெசேஜ் சொல்றான்? இந்த ஃபைல் சிஸ்டம் cannot find the file specified. அந்த ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இது பாத்தீங்கன்னா நம்மளோட கோட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரீட் பண்றோம். ரீட் பண்ணி முடிச்ச உடனே நான் ஒரு வெளியே சொல்றேன். print stack trace கொடுத்ததுனால அது மொத்தமா பிரிண்ட் ஆயிட்டான். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னா ஃபைல் does not exist அப்படின்னு சொல்லிட்டு
e.getMessage ஒரு getMessage ஒரு மெத்தட் ஆல்ரெடி எக்ஸெப்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸுக்குள்ள அந்த மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை கால் பண்ணி நான் அவன் சொல்ற மெசேஜ் இல்லாம நான் ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றேன். என்ன சொல்றான்? நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் த ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் மெசேஜ் ஃபுல்லா வந்து போட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு ஃபைல் இல்லைன்னா அது யூசருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத அந்த ப்ரோக்ராமர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா ட்ரைன்னு ஒன்று இருக்கு. இது அதுக்கான கோடு, ரீட் பண்றதுக்கான கோடு. என்ன எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணியிருக்கோம்? ஐயோ எக்ஸெப்ஷன். ஏன்னா இந்த ஃபைல் ரீடர் இப்போ இந்த கோடை அப்படியே எடுத்து இது கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன், அதாவது செக்டு எக்ஸெப்ஷன். இப்போ இந்த இடத்துல நீங்க எக்ஸெப்ஷன் போடல அப்படின்னா நான் ட்ரையும் கேட்சும் போடல, ட்ரை கேட்ச் தூக்கிட்டேன். என்ன சொல்றான்? unreported exception must be caught or declared to be thrown. இந்த ஃபைல் ரீடர் அப்படின்ற ஒரு நியூ ஃபைல் ரீடர் நீங்க யூஸ் பண்ணாலே கண்டிப்பா there is a possibility ஐயோ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை கம்பைல் பண்ணும் போதே அவன் அதை புரிஞ்சுக்கிறான். ஸோ ஜாவாசி ஃபைல் நேம் கொடுக்கும் போதே இந்த லைன் நீங்க கோட் யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவன் எரர் சொல்லிட்டான். அப்ப இந்த எரரை பார்த்து என்ன பண்ணுவோம்? அப்ப இந்த கோடை ட்ரைக்கு உள்ள போட்டுட்டு அவன் சொல்ற எக்ஸெப்ஷனை கேட்ச்ல போடுவோம். ஸோ இங்க என்ன சொல்றான்? இந்த இடத்துல ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒண்ணு. இங்க என்ன சொல்றான்? ஐஏ எக்ஸெப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றான். ஸோ இப்போ இந்த இடத்துலனா அப்ப ரெண்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்ப நான் ரெண்டு எக்ஸெப்ஷனை நீங்க கேட்ச் பண்றேன். ஸோ ஒரு ட்ரை பிளாக்குக்கு மல்டிபிள் கேட்ச் பிளாக் இருக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரைக்குள்ள ரெண்டு விதமான எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம். ஒரு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஃபைல் இல்லைன்னா ஃபைல் இருக்கும் ஆனா எனக்கு ஆக்சஸ் இருக்காது. அந்த மாதிரி கேஸுக்கு ஐயோ எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஐயோனா இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன் அடிக்கலாம். ஸோ ஒரு ட்ரைக்குள்ள ரெண்டு விதமான எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது நான் ரெண்டு எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் மட்டும் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இங்க ஐயோ எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி சொல்றோம் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த கோடை exception, okay, java.io. இந்த சிம்பிள் இல்லைன்றா அந்த சிம்பிளை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிருக்கான். இந்த இடத்துலயே ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிருக்கான். இப்ப எப்படி அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஜாவாவுக்கு தெரியும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரைக்கு ரெண்டு கேட்ச் இருக்கலாம் அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, போன தடவை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும்போது கம்பைல் டைம்ல அவன் கேட்ச் அதை இது இந்த எரர் த்ரோ பண்ணும், இது கேட்ச் போடுன்னு சொல்லலை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க கம்பைல் பண்ணும் போதே ஒரு எக்ஸெப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை கேட்ச் பண்ணுன்னு சொல்றான். அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸெப்ஷன் டைப்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்பில்ட் எக்ஸெப்ஷன், அதாவது ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கிற எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன் எல்லாமே ஜாவால ஆல்ரெடி இருக்கு. இதுல
ரெண்டு விதமான எக்ஸெப்ஷன் இருக்கும். ஒன்னு செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன். செக்டு எக்ஸெப்ஷன்னா கம்பைல் டைம்ல அவனால அந்த எக்ஸெப்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான கோட் எழுதுன்னு சொல்லி சொல்லும். அன்செக்ட் எக்ஸெப்ஷன்னா ரன் டைம்ல தான் அவனுக்கு தெரியும். ஸோ ரன் பண்ணும்போது தான் அவன் அந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணுதுன்னு சொல்லுவான். கம்பைல் எக்ஸெப்ஷனான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா file not found exception, IO exception. இதெல்லாம் வந்து கம்பைல் டைம்ல இருக்கிற எக்ஸெப்ஷன். ரன் டைம்ல இருக்கிற எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனா இருக்கலாம், அரேஸ், இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷனா இருக்கலாம், நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனா இருக்கலாம். நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ரீடர் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரீடர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் பார்த்து கொடுக்குறோம். இப்போ நான் வேலிடான ஃபைல் பார்த்து கொடுக்குறேன். ஆனால் இந்த இடத்துல நல்லுன்னு இருக்கு. நல்லுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கான இட்ஸ் எம்டி ஆப்ஜெக்ட், எதுவுமே இல்லை. ஸோ நல்லுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கும்போது நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும். இல்லைன்னா வேற எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பர்சன் டாட் என்ன மெத்தட் வச்சிருந்தோம்? பர்சன் செட் நேம் இல்ல பிரிண்ட் யூஸ் பண்ணலாம். might not have initialized. Okay, initialize பண்ணலன்ற பாத்தீங்கன்னா ஒரு நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கான். நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் என்னன்னா இங்க ஒரு பர்சனுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், நியூ பர்சன் சொல்லி கொடுக்கல. நியூ பர்சன் கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் அப்பதான் கிரியேட் ஆகும். மெமரியில அதுக்கான ஸ்பேஸை அலோகேட் பண்ணோம். ஸோ இந்த விஷயம் நடக்காதனால வெறும் நல்லுன்னு கொடுத்துருக்கோம். நல்லுன்னு கொடுக்கும்போது ஆப்ஜெக்டே இல்லை, அந்த இல்லாத ஆப்ஜெக்ட்டுக்கு நீ பிரிண்ட் ஒரு மெத்தடை கால் பண்றேன்னு சொல்லி நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லி த்ரோ அடிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரன் டைம்ல தெரியும், ஸோ கம்பைல் டைம்ல தெரியாது. அதனாலதான் கம்பைல் பண்ணும்போது இது எரர் சொல்லலை, ரன் பண்ணும்போது எரர் சொல்லுது. ஸோ எக்ஸெப்ஷனை பொறுத்தளவுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். செக்டு எக்ஸெப்ஷன்னா என்ன, அன்செக்ட்னா என்ன? செக்குடுனா கம்பைல் பண்ணும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் இது எக்ஸெப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நீ ஹேண்டில் பண்ணு சொல்லி அங்கேயே நமக்கு எரர் சொல்லிடுவான். இது ரன் டைம்லன்னா அவனுக்கு தெரியாது, ஸோ கம்பைல் பண்ணும்போது அலோவ் பண்ணிடுவான். ரன் டைம்ல தான் அந்த எரரை சொல்லுவான். நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் அடிச்சது, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அடிச்சது, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அடிச்சது எல்லாமே ரன் டைம்ல தான் அடிச்சது தவிர கம்பைல் டைம்ல அடிக்கல. ஓகேவா? ஸோ அப்ப எப்படி ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன் மட்டும் எப்படி அவன் வந்து கம்பைல் டைம்ல அவன் தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவன் சொல்லியிருப்பான். இந்த கோடை ஸோ இந்த நாலுத்துக்கும் இம்போர்ட் கிளாஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். எனக்கு அதோட அவுட்புட் பர்சனல் ஜாவான்ற ஒரு ஃபைலை ரீட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் ரீடர் அப்படின்ற ஒரு இது நான் போறேன். இதுதான் ஃபைல் ரீடருக்கான ஆக்சுவல் கோடு, ஜாவோட இன்பில்ட் கோடு இதுதான்.
அடுத்து நான் இங்க என்ன சொல்லியிருக்கான், ஃபைல் ரீடர்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கும்போது த்ரோஸ் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அப்ப அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான், இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணும்போது ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ற ஒரு எக்ஸெப்ஷனை நான் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால this function can throw file not found exception. அப்பனா இத கால் பண்ணும்போது, இந்த மெத்தட கால் பண்ணும்போது, இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஜாவா கம்பைல் பண்ணும்போது பார்ப்பான், இந்த மெத்தட் அவன் போட்டிருக்கான் தெளிவா, இட் த்ரோஸ் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அப்ப அவன் த்ரோ பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால நீ அதை கேட்ச்ல இந்த எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணிக்கோன்னு சொல்றான். இப்படி போட்டதுனால மட்டும்தான் ஜாவாவால கம்பைல் பண்ணும்போது அதை தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இன்னொரு எக்ஸெப்ஷன் நம்ம பார்த்தோம், இது IO எக்ஸெப்ஷன். இங்க எக்ஸெப்ஷன் இந்த ரீட் லைன் அப்படின்னு, ரீட் லைனா ஃபைல்ல இருக்க ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணும். இப்ப இந்த மெத்தட்ல என்ன சொல்லிருக்கான், இட் மே த்ரோ IO எக்ஸெப்ஷன். ஸோ அப்ப இதை பார்த்த உடனே IO எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த லைன்ல, அதையும் நீங்க கேட்ச் பண்ணிக்கோன்னு சொல்றான். ஸோ த்ரோஸ்ன்னு சொல்லி அந்த மெத்தட்ல அவன் போட்டிருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் தான் வந்து கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன், செக்டு எக்ஸெப்ஷன் சொல்றோம். அதனால அவனுக்கு ஜாவாவுக்கு கம்பைல் பண்ணும்போது இந்த விஷயம் தெரிய வருது. செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன், அதாவது கம்பைல் டைம், ரன் டைம் எக்ஸெப்ஷன் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அப்ப இங்க புதுசா என்ன வருது பாக்குறோம், த்ரோஸ் அப்படின்னா என்ன? த்ரோஸ் இஸ் a keyword. எதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு மெத்தட்ல உள்ள இருக்கிற கோடு ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம அங்க சொல்லிடுவோம், மெத்தட் சிக்னேச்சர்லயே சொல்லிடுவோம், இந்த மெத்தட் கேன் த்ரோ an exception, possibly can throw an exception. அதான் த்ரோஸ்ன்ற ஒரு கீவேர்ட்ல இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும்னு சொல்லிடுவோம். இப்போ 4 காம்பனன்ட் பார்த்தோம், ட்ரை, கேட்ச், ஃபைனலி த்ரோஸ். ஓகேங்களா? அஞ்சாவது த்ரோன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுச்சு. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளே ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணணும் அப்படின்னா த்ரோ அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸெப்ஷன் டைப் இன்பில்ட் எக்ஸெப்ஷன் ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். இப்ப இது எல்லாமே இன்பில்ட் ஜாவாவே கொடுத்திருக்கிற எக்ஸெப்ஷன். பட் ஆஸ் எ யூசரா நம்ம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம், பர்சன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம், அதே மாதிரி நம்மளும் நம்ம எக்ஸெப்ஷனை, நமக்கு தேவையான எக்ஸெப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன்ற ஒரு கிளாஸ்ல ஏஜ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா மினிமம் ஏஜ் வந்து 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு லெஸ் தென் 15 இருந்துச்சுன்னா நான் ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். என்னது, ஏஜ் எக்ஸெப்ஷன். நான் வந்து ஒரு ஏஜ் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நான் ஒரு எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ண போறேன். அப்போ இந்த இடத்துல going to create a exception, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், invalid age exception. ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, ஸோ மெயின் டாட் ஜாவால பார்த்தோம்ல, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் ஒன்று இருந்துச்சு. திஸ் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் எக்ஸ்டென்ஸ் IO எக்ஸெப்ஷன். இந்த IO எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா which extends exception. ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது தான் இருக்கிறதுலே பேஸ் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் கிளாஸ். அப்ப நான் ஒரு கஸ்டம் இது எழுதுறேன் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸெப்ஷன் எழுதுறேன்னா அந்த எக்ஸெப்ஷன்ல நான் என்ன சொல்லணும், ஐ ஷுட் எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன், எக்ஸெப்ஷன், என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜை, ஸோ நான் கொடுக்குற மெசேஜை
அதோட நீங்க எக்ஸெப்ஷன் போனீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸெப்ஷன் ஒரு மெசேஜை நம்ம இன்புட்டா கொடுப்போம். ஸோ எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் 4 விஷயம் பார்த்தோம். என்ன எக்ஸெப்ஷனா இருக்கும், என்ன த்ரெட் இருக்கும், என்ன டீடைல் மெசேஜ் இருக்கும், ஸ்டாக் ட்ரேஸ் இருக்கும். 4 பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா மெசேஜ் இருக்கு, என்ன த்ரோவபிள், மெசேஜ் என்ன, காஸ் என்ன, அப்புறம் ஸ்டாக் ட்ரேஸ் என்ன, இதெல்லாம் இங்க கொடுத்துருக்கான். ஓகே, ஆனா ஹை லெவல் நான் கொடுக்குற மெசேஜ் தான் நீங்க அங்க ரிட்டர்ன் பண்ணுன்றத நம்ம இந்த சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள எக்ஸெப்ஷன்ல இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்ப மெயின் டாட் ஜாவால ஒரு பொருள் பர்சன்ட் ஒரு கிளாஸ் இல்லையா அதுல, பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். இல்லைன்னா வேற என்ன வச்சிருக்கோம், அக்கௌண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட், இஃப் என்னோட அமௌண்ட் கிரேட்டர் தென் பேலன்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா எழுதிடுறேன், எழுதி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா த்ரோ நியூ இன்வாலிட் ஏஜ் எக்ஸெப்ஷன், இது பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, இன்வாலிட் அமௌண்ட் எக்ஸெப்ஷன் ரீநேம் பண்ணலாம். invalid withdraw amount exception factor. ஸோ இன்வாலிட் வித்ட்ரா அமௌண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு எல்லாம் மாறிடுச்சு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வித்ட்ரா அமௌண்ட் ஷுட் பி லெஸ்ஸர் தென் த பேலன்ஸ் சொல்லி நான் ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்றேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, என்னுடைய வித்ட்ரா பண்ற அமௌண்ட் பேலன்ஸ் விட அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுன்னு சொல்றேன். இவன் என்ன சொல்றான், ஆட் எக்ஸப்ஷன் மெத்தட் சிக்னேச்சர். இது இங்க த்ரோ பண்ணுதுன்னா நான் இதை சொல்லணும், இந்த மெத்தட் இன்வாலிட் வித்ட்ரா அமௌண்ட் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகுது அப்படின்றத நான் இந்த இடத்துல த்ரோஸ் எக்ஸப்ஷன் சொல்லணும். எப்படி அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனை ஃபைல் ரீடர்ன்ற ஒரு கிளாஸ்ல த்ரோஸ் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் சொல்லி கொடுத்தானோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி அமௌண்ட் பேலன்ஸ் விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னு அதிகமா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண போறான் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கேன். இங்க த்ரோன்னு சொல்லி கொடுத்தா என்ன அர்த்தம், டிஃபால்ட்டா என்ன நடக்கும், ஜாவாவே ஒரு எக்ஸப்ஷனை சில கேஸ் மேட்ச் ஆகும்போது த்ரோ பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட் பை ஜீரோவா இருக்கட்டும், நல் பாயிண்ட் எக்ஸப்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனா இருக்கட்டும், அவனா த்ரோ பண்ணுவான். இந்த இடத்துல நம்மளே வாலண்டரியா இந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த மெத்தட் நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் வந்து 1000. ஸோ எவ்வளோ பேலன்ஸ் 1000 நான் கொடுக்குறேன் இனிஷியல் பேலன்ஸ். அக்கௌண்ட் டாட் வித்ட்ரா அமௌண்ட் வந்து 2000 நான் எடுக்கிறேன். இப்ப என்ன சொல்றான், என்னுடைய அமௌண்ட் 1000 ரூபாய்,
நான் எவ்வளவு எடுக்க போறேன்? 1000 எடுக்க போறேன். என்ன சொல்றான்? அன்ரிப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன், இன்வேலிட் வித்ட்ரா அமௌண்ட் எக்ஸெப்ஷன் மஸ்ட் பி காட் ஆர் டிக்ளேர் டு பி த்ரோன். அதாவது இந்த 11வது லைன்ல வித்ட்ரான்ற ஒரு மெத்தட கால் பண்றீங்க. அந்த மெத்தட் என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்? சோ அப்ப அங்க த்ரோ பண்ணுதுன்னா அந்த இதை நீங்க கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். கரெக்ட்டுங்களா? சோ யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணது இங்க. அப்ப இந்த இடத்துல ட்ரை கேட்ச் invalid exception e system dot out dot println e dot get message. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். ஸோ கம்பைல் டைம் அந்த எரர் போயிருச்சு. இப்போ இங்க என்ன எரர் த்ரோ பண்ணியிருக்கான்? வித்ட்ரா அமௌண்ட் ஷுட் பி லெஸ்ஸர் தென் த பேலன்ஸ்னு சொல்லி த்ரோ பண்ணிப்பான். ஏன்னா என்ன மெசேஜ் நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேனோ அந்த இதுதான் வரும். ஸோ இந்த வித்ட்ரான்னு கூப்பிடும் போது நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ கிளாஸ் நேம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அதுல என்ன மெசேஜ் போகணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இதே இந்த ஃபைல்ல நான் வெறும் இன்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ மொத்தமா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஸ்டாக் ட்ரேஸோட சேர்த்து பார்த்தோம்னா இன்வேலிட் வித்ட்ரா அமௌண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்ற கிளாஸ் அதோட மெசேஜ் என்ன? வித்ட்ரா அமௌண்ட் ஷுட் பி லெஸ்ஸர் தென் த பேலன்ஸ். இதே நான் இந்த இடத்துல 2000 ரூபாய்க்கு பதிலா வெறும் 200 ரூபா அனுப்பிச்சேன்னா எனக்கு எக்ஸெப்ஷனே த்ரோ ஆகாது. கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் வரல. என்ன பண்ணிருக்கோம்? பேசிக்கா இன்பில்ட் எக்ஸெப்ஷன் இல்லாம இந்த மாதிரி கஸ்டம் எக்ஸெப்ஷன் வேணும்னா அஸ் யூசரா நான் ஒரு எக்ஸெப்ஷன் டிஃபைன் பண்றேன். ஸோ எக்ஸெப்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் ஷுட் எக்ஸ்டெண்ட் த எக்ஸெப்ஷன் கிளாஸ். இந்த இடத்துல போட்டிருக்கிற மாதிரி எக்ஸெப்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நம்ம என்ன மெசேஜ் போகணுன்றத நம்ம சொல்லியிருக்கோம். withdrawn should be lesser than the balanceன்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை எங்க கிரியேட் பண்ணிப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்க கிரியேட் பண்ணிப்போம். என்னோட அமௌண்ட் பேலன்ஸ் விட அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணணும்னு நம்ம சொல்றோம். வாலண்டியா சொல்றோம். இப்போ 5 காம்பனண்ட் பார்த்துருக்கோம். ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோ, த்ரோஸ். அண்ட் தென் 2 டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன். யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன், built-in exception. built-in exception ரெண்டு பார்த்தோம். checked exception, unchecked exception. checked exceptionனா கம்பைல் டைம்ல அவங்களுக்கு தெரியும். அன்செக்ட்னா ரன் டைம்ல தெரியும். கம்பைல் டைம்ல எப்படி தெரியும்? ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ல அவர் த்ரோஸ் இந்த எக்ஸெப்ஷன் போட்டிருந்தானா இங்கிருந்து கால் பண்ணும்போது அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றான் அந்த மெத்தடு. அப்ப அந்த இதை நீ கேட்ச் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லி கம்பைல் டைம்ல அவன் இந்த வேலை த்ரோ பண்ணிடுவான். ஸோ இதோட ஸ்டாப் பண்றேன். என்ன கேட்டீங்க? இந்த எக்ஸெப்ஷன் இந்த கேட்ச்ல எக்ஸெப்ஷன் ஈட் கொடுத்தாவா? இந்த லைன் ஓகே. இந்த எக்ஸெப்ஷன் வேலிட் தான். ஏன்னா இவனோட பேஸ் கிளாஸ். நம்ம ஒண்ணு பார்த்தோம். டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேஸ் கிளாஸ் வேரியபிள்ல அசைன் பண்ணலாம். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த எக்ஸெப்ஷன்ன்றது பேஸ் கிளாஸ். இன்வேலிட் எக்ஸெப்ஷன், இன்வேலிட் அந்த வித்ட்ரா அமௌண்ட் எக்ஸெப்ஷன்ன்றது டிரைவ்டு கிளாஸ். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸ்ல வைக்க முடியும். ஸோ இது பேஸ் கிளாஸ்ன்றதுனால இவன் எந்த எரரும் சொல்ல மாட்டான். இதே நீங்க வந்து இந்த இடத்துல ஐயோ எக்ஸெப்ஷன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க எரர் சொல்லிடுவான். அன்ஹேண்டில்ட் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷனை நீ ஹேண்டில் பண்ணவே இல்லை, சம்பந்தமே இல்லாத ஐயோ ஹேண்டில் பண்ணி சொல்றான். அப்ப இவன் ஆட் பண்றேன். இங்க ஒரு ஆர் வந்து போடலாம், மல்டிபிள் கேட்சும் போடலாம். இல்ல ஒரு கேட்சுக்குள்ள எக்ஸெப்ஷன் 1 ஆர் எக்ஸெப்ஷன் 2 மல்டிபிள் எக்ஸெப்ஷனை ஒரே கேட்ச்லயும் போடலாம். இங்க திருப்பி எரர் சொல்லுவாங்க. என்ன எரர் சொல்றான்? இந்த ஐயோ எக்ஸெப்ஷனை அந்த ட்ரைக்குள்ள இருக்கிற எந்த கோடுமே த்ரோவே பண்ணல.
அப்ப நீ எதுக்கு தேவையில்லாம இவனை வந்து கேட்ச் பண்ணிருக்க யாரும் சொல்லிக்குவான். அப்ப இவனை தூக்கி விட்டாதான் அந்த இதில் போகும். த்ரோ என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸெப்ஷனை நம்ம வாலண்டரியா த்ரோ பண்றோம். இப்ப இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்னுடைய வித்ட்ரா பண்ற அமௌண்ட் பேலன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுன்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம வாலண்டியர்ஸ் ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுன்னு சொல்றதுக்கு த்ரோன்ற கீவேர்டும், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வித்ட்ரா அமௌண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போகுதுன்றது இது ஃபங்க்ஷன் பாடியில இருக்கு. அப்ப என்ன சொல்லுவான், இந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ல இந்த மெத்தட் கேன் த்ரோ திஸ் எக்ஸெப்ஷன். த்ரோ எக்ஸெப்ஷன் த்ரோன்ற ஒரு எரர் வரப்போகுது, அந்த எரரை அந்த கிளாஸ்க்கு எடுத்து போய் போட்டுறணும்னு சொல்றாங்க. இந்த மெத்தட் யாராச்சும் கால் பண்ணீங்கன்னா இந்த மெத்தட்ல இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியிருந்து பார்க்கும்போது இந்த வெறும் இது மட்டும் தெரியும், இவெல்லாம் தெரிய மாட்டான், ஃபங்க்ஷன் படி தெரிய மாட்டான், என்ன சிக்னேச்சர் தான் தெரியும். அப்ப இந்த சிக்னேச்சர் பார்க்கும்போது இந்த இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போறான்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ட்ரை கிளாஸ் போடுவான். இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கம்பைல் டைம்ல எப்படி அவனுக்கு தெரியும் இந்த த்ரோ பண்ணவனா மாட்டான்னு? தெரியாது. கம்பைல் டைம்ல அவனுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்றான். இது கொடுத்தாதான் இவனை யார் கால் பண்றாங்களோ அவன் இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கான கேட்ச் பிளாக் எழுதிப்பான்.